இன்னைக்கு சிட்சாட் சீரீஸ் ஆஃப் டாக்டர் பூர்ணில நம்ம வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு இதான் ஃபர்ஸ்ட் தமிழ் சீரீஸ் இன்டர்வியூ சீரீஸ் ஆஃப் சிட்சாட் வித் டாக்டர் பூர்ணி நம்ம பண்ண போறோம். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அவங்க வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா கேட்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில எப்படி வந்து நம்ம மேல போகலாம், எப்படி வந்துட்டு நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் த சேனல் அண்ட் ஆல்சோ இந்த பெல் ஐகான் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க என்ன வீடியோஸ் போட்டாலும் ரெகுலரா அப்டேட்ஸ் வரும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட மகாலட்சுமி மேம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப் கோச் அண்ட் அவங்க வந்து ஹேஸ் அகாடமி கூட க்ளோஸ் டு 2 இயர்ஸா அசோசியேட் ஆயிருக்காங்க. ஷி ஹஸ் டேக்கன் நிறைய கோர்ஸ் நம்ம அகாடமியில முடிச்சுட்டு இனிஷியலா வந்துட்டு அவங்களுக்கு அவங்க நிறைய தேடலோட வந்துட்டு இன்னைக்கு அந்த தேடலுக்குலாம் நிறைய ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி அவங்க லைஃப்ல வந்து அவங்க வேற லெவலுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க கிட்டே வந்து நம்ம கேட்கலாம். ஸோ மேம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் பூர்ணி, வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. நான் ஹோலிஸ்டிக் லைஃப் கோச். உங்கள் அகாடமியில் அகாடமியில் சேர்ந்ததுலேருந்து என்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக மேலே போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க மேடம். உங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லைஃப்னா எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்த நிலையில் நிறைய கோர்சஸ் உங்கள்கிட்ட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இக்னேட் யுவர் லைஃப் மாஸ்டரி, சோல் கோச்சிங். ஸோ அந்த சோல் கோச்சிங்கில் என்ன சோலுடைய பர்பஸை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் நிறையா கோர்சஸ் பண்ணதுலேருந்து என்ன ஆன்மீக தேடல்லையும் என்னோடய லைஃப் பர்பஸையும் நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட முதல் கேள்வி கேட்க போகிறேன். இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லையும் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்லையும் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறது, சமாளிக்கிறதுன்னு எனக்கு ஒரு தேடல் இருந்துட்டு இருக்கு. ஸோ சில சமயத்தில் என்னுடைய இதில் வந்து கஷ்டமும் பட்டிருக்கேன், நன்மையும் கிடைச்சிருக்கு. எப்படி வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மேடம். இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கொஸ்டின். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் போயிட்டோன்னா மெட்டீரியல் வேர்ல்டை வந்து நம்ம விட்டுறணுமா, இல்லை மெட்டீரியல் வேர்ல்டில் ஃபோக்கஸ் பண்ணும் போது நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து விட்டுறணுமா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட சக்ரா சார்ந்தது தான். நமக்கு என்ன ப்ரியாரிட்டின்றது நமக்கு தெரியணும். லைக் நிறைய பேர் வந்து இந்த மெட்டீரியல் வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயஸ் அந்த மாதிரிலாம் சாமியாரா போயிடுறாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. அதே மாதிரி சில பேர் வந்து நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பேலன்ஸ் பண்றேன், மெட்டீரியலும் பேலன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குருக்கள் வந்துட்டு ரெண்டுமே அலைன் பண்ணி அப்படியும் இருக்காங்க. இன்னொரு சைட்ல வந்து ஃபுல்லாவே மக்கள் வந்து மெட்டீரியல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியும் இருக்கிறாங்க. ஸோ லாங் ரன்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கும் போது நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் என்ன நம்ம நினைச்சாலுமே அதுக்கு வந்து ஈஸியா யூனிவர்ஸ் பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து வழிவகுது. ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் தான் நம்மளோட ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை செட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு வீடு கட்டணும், என்னோட பீப்புளுக்கு நான் வந்து என்னோட ஃபேமிலிக்கும் நான் வந்து உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு அந்த பேசிக் வந்து நம்ம எத்திக்ஸ் வந்து பேசிக்கா வச்சுக்கணும், நம்ம வேல்யூ சிஸ்டம் பேசிக்கா இருக்கும், நம்ம கேரக்டர் பேசிக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்து நம்ம வந்து செய்ய ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம என்ன வந்து செய்ய ஆரம்பிச்சாலும் மெட்டீரியல்ன்றது வந்து ஒரு பை ப்ராடக்ட் ரிசல்ட். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனோட என்ன ஆரம்பிச்சு நம்ம செஞ்சாலும் அதுக்கான ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரியே அந்த ரிசல்ட் வந்து நம்ம நினைச்சதுதான் வரணும் அப்படின்றத நம்ம வந்து நினைக்க கூடாது. நமக்கு என்ன லாங் ரன்ல ஒரு நம்மளால வந்து யோசிக்க முடிஞ்ச ஷார்ட் டேர்ம், நமக்கு லாங் ரன்ல வந்து என்ன வந்து நல்லது அப்படின்றது வந்து நம்மளோட பிரபஞ்சத்துக்கு தான் நமக்கு தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ நமக்கு என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை வந்து உறுதுணையா வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நம்ம போயிட்டே இருக்கும் போது இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிருக்கும். ஸோ ப்ரியாரிட்டி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது வந்து ஒரு சக்கரத்துக்கு நடுவுல இருக்க அச்சு வேறு மாதிரி. ஸோ அதை பேஸ் வச்சுட்டு நம்ம சக்கரம் ஓடும் போது, நம்ம லைஃப்ன்ற சக்கரம் ஓடும் போது ஈஸியா நம்ம டெஸ்டினேஷனை
நம்மளால அடைய முடியும். எனக்குள்ள இருந்த பேலன்ஸ் பண்றது எப்படி நீங்க கரெக்டா சொன்னீங்க மேடம். ஸோ அதை எப்படி ஏத்துட்டு அப்படியே நடந்து போகணும்னு சொல்றீங்க. அதை என்னால இனிமேல் நான் ஃபாலோ பண்றேன் மேடம். 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நோய் எப்படி வர்றதுக்கு காரணம்? சின்ன சின்ன நோய் எப்படி குணப்படுத்துறதுன்னு சின்ன சின்ன நோய்கள்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனா கொடிய நோய்கள எப்படி நிவர்த்தி பண்ணணும்னு நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் மேடம். அகெயின் இது வந்து ஒரு சூப்பர் கொஸ்டின் மேம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த கொஸ்டினுக்கு ரிப்ளை வந்து கண்டிப்பா தெரியணும். ஏன்னா இப்ப நோய்கள் அப்படின்றது வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு காரணமும் நிறைய இருக்கு. ஸோ நம்ம உடல் உடல் மனம் எல்லாமே வந்து இன்டர்லிங்க்ட். ஸோ நம்மளோட பாடியும் இன்டர்லிங்க், நம்ம மைண்டும் இன்டர்லிங்க், நம்மளோட ஆத்மாவும் நம்ம கூட இன்டர்லிங்க். அதாச்சும் ஆத்மால நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மால வந்து நம்மளோட பாஸ்ட் போன ஜென்மங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்சிஸ்ட்ரல் லெவல், நம்மளோட முன்னோர்கள், அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ஏன் அது வருது அப்படின்னு நான் வந்து சொல்லணும்னா, மெயின் ரீசன் வந்து இதுல ஏதோ ஒரு விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு. அதாச்சும் உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், இல்ல மன ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், இல்ல ஆத்ம ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். சோ இதுக்கு எல்லாத்துக்கான தீர்வும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டேயே தான் இருக்கு. நம்ம ஆத்மாவுக்கு வந்து தெரியாத விஷயங்களே கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த சோல் ஸ்கேனிங் பண்ணும்போது, சக்ரா ஸ்கேனிங் பண்ணும்போது ஒரு ஒரு ஆத்மாக்கும் வந்துட்டு எதனால இந்த மாதிரி ஒரு நோயோ இல்ல ஒரு பிரச்சனையோ வந்திருக்கு அப்படின்ற ஒரு ரூட் காஸ், அதாச்சும் மூல காரணம், அதை தெரிஞ்சு நம்மளால நம்ம வந்து சரி பண்ணும் போது என்ன ஆயிடும், ஈஸியா வந்து நமக்கு அந்த குணமாயிடும். ஸோ நிறைய பேருக்கு வந்து சொல்ல போனா கேன்சர் அதெல்லாமே வந்துட்டு நம்ம ஹீலிங் மூலியமா பிளஸ் அலோபதியும் இருக்கணும், ஹீலிங்கும் இருக்கணும். ரெண்டுமே நம்ம அதாச்சும் உடலுக்கும் நம்ம வந்து ஒரு மருத்துவம் கொடுக்கணும், மனசுக்கும் நம்ம மருத்துவம் கொடுக்கணும், ஆத்மாவுக்கும் மருத்துவம் கொடுக்கணும். ஸோ இது மூணுமே கலந்து நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி கொடிய நோய்களுக்கெல்லாம் வந்துட்டு ஈஸியா ரெமெடி வந்து நம்ம பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மூல காரணம் அப்படின்றது நம்மளோட ஆத்மா கிட்டே இருக்கு. அதை வந்து நம்ம கரெக்டா பரிசோதனை பண்ணி அதுகிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து நம்ம இப்ப பண்ணிட்டும் இருக்கோம் நிறைய ஹீலிங் செஷன்ஸ்ல. சூப்பர் மேம், நல்ல பதில் சொன்னீங்க. எனக்கு 3வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கர்ம பலன் சொல்லுவாங்க. ஸோ அது நல்லதோ இல்லை தீங்கோ யாருக்கோ செஞ்சாலும் என்னுள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு தெளிவான தேடலை நீங்க சொல்லுங்க. இந்த கொஸ்டினும் ஒரு சூப்பர் கொஸ்டின். ஆனா ஆன்சர் ஜஸ்ட் ஒரு லைன்லயே நான் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மைண்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். இது நம்ம வந்து இது கரெக்டா பண்றோமா தப்பா பண்றோமா, இது சரியா தப்பான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்து பண்ணும்போது அதுல சரி தப்பு அப்படின்றது எதுவுமே கிடையாது. நம்ம வந்து என்ன எண்ணத்தோட அதை பண்றோம்ன்றது தான் அது அந்த விஷயம் வந்து சரியா தப்பா அப்படின்றத தீர்மானிக்குது. ஸோ உங்க எண்ணங்கள் வந்து கரெக்டா இருந்தனா, செகண்ட் வந்து நீங்க வந்து அதை பண்ணும்போது கம்ப்ளீட் சரண்டர் டு காட், அதாச்சும் உங்களோட தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வத்திற்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பண்ணும்போது அதுக்கான கர்ம பலன்கள் எதுவுமே உங்ககிட்ட வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ நீங்க இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணும் போது உங்களால ஈஸியா வந்து இந்த கர்மாஸை ஹேண்டில் பண்ண முடியும். நல்ல விளக்கம் சொன்னீங்க மேடம். 4வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல எந்த ஒரு நிகழ்வும் தொடர்ந்து அதே நிகழ்வு தொடர்ந்து வரும். ஸோ அதுலேருந்து எப்படி நான் நிவர்த்தி பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க மேடம். இன்னைக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வேற லெவலா இருக்கு. எல்லாருக்குமே கண்டிப்பா பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணலன்னா இன்னைக்கு கண்டிப்பா இப்பயே உடனே பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ன்றது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நிறைய நம்ம பார்க்குறோம், நிறைய பிரபலங்கள் கூட வந்துட்டு 13 வருஷம் 14 வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ்ன்னு சொல்றாங்க. நமக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றத வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, அதுல வந்து
நிறைய விஷயங்கள் திருப்பி 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 நமக்கு வந்து பிரச்சனையா வர்றத எப்படி சமாளிக்கிறது. ஸோ இந்த கொஷின் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப தேவையான கொஷின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பண்ணும்போது உங்களை மட்டுமே சார்ந்தது கிடையாது, இன்னொரு பர்சனையும் சார்ந்தது அது. ஸோ அப்போ வந்து ரெண்டு பேருக்குமே வந்துட்டு வெவ்வேறு எண்ணங்கள், வெவ்வேறு வேல்யூ சிஸ்டம், வெவ்வேறு கருத்துக்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு பர்சனும் இன்னொரு பர்சனும் வரும்போது வேறுபாடு உள்ள கருத்துக்களும் இருக்கும், சிமிலரான கருத்துக்களும் இருக்கும். நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து சிமிலரான கருத்துக்கள். நம்ம ரெண்டு பேருக்குமே வந்துட்டு எது காமனா இருக்கு, எந்த விஷயம் வந்து பொறுத்து போகுது. ஸோ அந்த விஷயத்த நீங்க ஃபோக்கஸ் பண்ணும் போது, நிறைய அதில் ஃபோக்கஸ் பண்ணும் போது அது நல்லா வளரும். நீங்க வேறுபாடு உடைய விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும் போது அது வளர்ந்துக்கிட்டே விரிசலா போயிடும். ஸோ அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து திருப்பி 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 ரிப்பீட் ஆயிருக்குன்னா அப்ப அதுல என்ன வந்து லெசன் இருக்கு, ஸோ என்ன பாடம் இருக்கு அப்படின்றத, ரெண்டு பேருக்குமே என்ன பாடம் அதுல அப்படின்றத நம்ம கத்துக்கணும். ஸோ அதை கத்துக்கிட்டு அந்த பாடம் அதை வந்து நம்ம வந்து லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணும் போது இந்த பிரச்சனை வந்து தானாவே விலகிடும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. நல்ல ஒரு எனக்கு ஒரு பதில குடுத்துருக்கீங்க. எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லேருந்து வெளியில வரணும்னு சொல்லி, எப்படி கடந்து போகணும்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க மேடம். தேங்க் யூ மேம். இப்ப 5வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்ம வளர்ச்சிக்கு நான் தினமும் என்ன செய்யணும்? சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். ஓகே, அகெயின் ஒரு சூப்பர் கொஸ்டின் இது. நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல வந்து நம்ம ஆத்ம வளர்ச்சிக்காக தான் வந்திருக்கோம். அதாச்சு நம்ம இந்த உலகத்துல வரும்போது எப்படி இருந்தோமோ, போகும்போது அதோட ஒரு நல்ல பர்சனா தான் நம்ம வந்து போகணும் இந்த உலகத்தை விட்டு. ஸோ அதுதான் வந்து நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்மள நம்மளே ஆய்வு செய்யணும், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் எத்தனை தடவை கோவப்பட்டேன், நான் எத்தனை தடவை வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ யாரையோ நான் காயப்படுத்தியிருக்கேனா, ஸோ யார் யாருக்கெல்லாம் நான் வந்து நன்றி சொல்லணும், யார் யாருக்கெல்லாம் யார் யாருக்கு நான் உதவி பண்ணேன், யார் யார் எனக்கு உதவி பண்ணா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆய்வு நம்ம பண்ணும்போது இன்னைக்கு வந்து நான் என்ன நல்லா பண்ணணும் அதுக்கு வந்து நம்மளை பாராட்டிக்கலாம். நல்லா பண்ணல அப்படின்ற விஷயத்த வந்துட்டு நாளைக்கு இதை நான் எப்படி வந்து சிறப்பா நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். சரி, இன்னைக்கு நான் ஒரு 5 தடவை கோவப்பட்டிருக்கேன்னா நாளைக்கு ஒரு 3 தடவை கோவப்படுறேன், அடுத்த நாள் வந்து நான் ஒரு தடவை தான் கோவப்படுவேன், இன்னொரு நாள் வந்து நான் கோவமே பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆய்வு செஞ்சு அந்த அவேர்னஸோட நம்ம லைஃப்பை கொண்டு போகும்போது டெய்லியுமே வந்துட்டு நம்மளோட வளர்ச்சிக்கு கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே பார்ப்பாங்க, நம்மளும் பார்ப்போம். அதே மாதிரியே வந்து நம்ம ஆத்ம வளர்ச்சி அப்படின்றத யாரும் தடுக்க மாட்டாங்க, தடுக்கவும் முடியாது. தேங்க்யூ மேம். இந்த வாய்ப்பை இன்னைக்கு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னுள்ள தேடலையும் பதில்களையும் தேடிட்டு இருக்கும்போது இன்னைக்கு எனக்கு என் தெளிவான விளக்கம் கிடைச்சிச்சு. ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸோ நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க.